என்கவுண்டரா? இல்லையே, நான் கேங்பார்னு கேள்விப்பட்டேன். சேதுபதி வீட்டில் ஆள் இருக்கிற தெரியும். இந்த ஊரில் யாருக்கும் கிடையாது சார். வந்தது போலீஸ் தான் எனக்கு தெரியும். சுத்தம் இருக்கிறவருக்கு எதுவும் வேணா சொல்லல. அப்புறம் எதுக்கு என்ன அவசரம்? இருக்கிற பிரச்சனை போதும். நீ மும்பையில் தானே இருக்க, உனக்கு இதுக்கு சம்மதம் இல்லை. கிளம்பிடு. போட. நான் உன் நல்லதுக்கு தான் சொல்கிறேன். இங்கே இருக்காது, கிளம்பிடு. என்னை அனுப்பிட்டு என்ன சார் பண்ண போகிறீங்க? சுட்டுக்கொள்ள போகிறீங்களா? எத்தனை பேர் சுடுவீங்க? 10 பேர், 20 பேர்? அப்புறம் எனக்கு தெரிஞ்ச உண்மை அவங்களுக்கு தெரிஞ்ச என்ன அவங்களுக்கே தெரியும். அவங்கள கான்ஸ்டபிளும் ஒன்று தான், கமிஷனரும் ஒன்று தான். மிரட்டுறியா? வாப்பாடத்துக்கு வர பார்க்குறியா? இல்லை சார், ஒரு வாய்ப்பு கேட்குறேன். நீங்கள் அவங்கள அழிக்கணும்னு நினைக்கிறீங்க, நான் அவங்கள மாற்றணும்னு நினைக்கிறேன். அவங்களையெல்லாம் மாற்ற முடியாது. அவங்க மேலே வாரத்துக்கு 100 கேஸ் வருது. மாற்ற முடியுமா? வயலன்ஸ் அவங்க ரத்தத்திலே இருக்குது. வயலன்ஸ் அவங்க ரத்தத்தில் இல்லை சார், அவங்க பிரெயினில் இருக்குது. நட்டு போல்ட்டு பிளேட்டுன்னு அறிவு உணர்ச்சி அல்லது ரோபாட்டை கூட நான் சொல்கிறத கேட்குற மாதிரி ப்ரோக்ராம் பண்ணுறவன் சார். நல்லது கெட்டது பார்த்து என்னை வளர்த்தவங்க. நான் சொன்ன நிச்சயம் கேட்பாங்க. அவங்க அந்த மாதிரி இருக்கிறதுக்கு எங்கள் அப்பாவும் ஒரு காரணம் சார். அதனால தான் அதை மாற்றணும்னு நினைக்கிறேன். எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. நீ மகாபாரதம் படிச்சிருக்கியா? மகாபாரதத்தில் கிருஷ்ணரை 100 வாய்ப்பு கொடுத்தோம் கௌரவர்கள் மாறல. அவனே அவங்கள கொன்னான். நீ ஒரு வாய்ப்பு தானே கேட்குற? தரேன். உனக்கு ஒரு 6 மாதம் டைம் தரேன். ஆனால் இந்த 6 மாதத்தில் அவங்க மேலே ஒரு சின்ன பெட்டி கேஸ் கூட வரக்கூடாது. எந்த ஸ்டேஷனில் ஒருத்த மேலே கூட எந்த கம்ப்ளைண்ட்டும் ஃபைல் ஆகக்கூடாது. முடியுமா? ஞாபகத்தில் வச்சுக்க, இதில் ஏதாவது தப்பாச்சுன்னா nobody can save them. மகாபாரதத்தில் கிருஷ்ணன் பாண்டவர் பக்கம் நின்னா, அதே கிருஷ்ணன் கௌரவர் பக்கம் நின்று இருந்தேன். நான் அவங்க கூட நிற்கிறேன். நீங்கள் மகாபாரதத்தை ஒரு தடவை போர் இல்லாமல் படித்து பாருங்க சார். ஹலோ, கனிமனூர்லேருந்து பேசுகிறோம் ஐயா. எப்போ வருவீங்க ஐயா? இங்கே நாளுக்கு ஒரு உசூர் போய்கிட்டு இருக்குது ஐயா. டேய், நீங்க 20 பேர் இன்னைக்கு அந்த கிராமத்துக்கு கிளம்புங்க. கிராமத்துக்கா? உங்களுக்கு என்ன புத்தி கித்தி கெட்டு போச்சா? நம்ம வீட்டுல ஆள் இருக்கணும் எவனு தெரியல. அவனை தேடி போறதை விட்டுட்டு ஊருக்கு ஆள் விட்டு நிக்கிறீங்க. தலையில்லாத பட தலையில்லாத முண்டத்துக்கு சமங்கிறது சரியா தானே இருக்குது. பார்த்து பேசு. நான் சொல்றேன், எவனும் போக கூடாது. சரி, போகணுமா வேணாமா? சண்டை முடிவு பண்ணட்டும். ஏன் நிறுத்திட்டீங்க? போடுங்க. இல்ல தம்பி, போட்டுட்டு போய் எல்லாரையும் வெட்டுங்க, குத்துங்க, கொல்லுங்க. அவர் போய் 3 நாள் ஆரம்பிச்சிட்டீங்கல்ல? மனுஷங்களா நீங்களா? எப்படி எல்லாத்தையும் மட்டும் அதே கையில சோறு துண்டுறீங்க? ரத்தோட கொமட்டல. இங்க வரும்போது ஆசாசியா வந்தேன். இப்போ ஏன்டா வந்தான்னு இருக்கு. உங்க எல்லாருக்கும் ஒன்று சொல்றேன், யாராவது கத்தி தூக்குறதையோ ரவுடிசம் பண்றதையோ பார்த்தேன், அதுக்கப்புறம் நீங்க யாரோ நான் யாரோ. சாகர வரைக்கும் இங்க வரவும் மாட்டேன், உங்க மூஞ்சில முழிக்கவும் மாட்டேன். தலா இது ஜப்பானுக்கு வரலையா? பைத்தியமாடா உனக்கு? மச்சான், இது உன் ட்ரீமு. இதுக்காக நீ ரொம்ப கஷ்டப்பட்டுருக்க. இவனுக்கெல்லாம் யாரா? வெறும் ரவுடி கூட்டம் தானே. அதெல்லாம் ஒன்று வேணாம், கிளம்பு. உங்களுக்கு தான் இவங்கெல்லாம் ரவுடிங்க. எனக்கு இவங்க தான் எல்லாமே. இவங்க கையில் தான் சாப்பிட்ருக்கேன், இவங்க மடியில் தான் தூங்கியிருக்கேன். ஆனால் இன்றைக்கி நான் அவங்க கூட நிற்கலன்னா திரும்பி வந்து பார்க்குறேங்க, எனக்குன்னு யாருமே இருக்க மாட்டாங்க. நீ கிளம்பு, நான் வரல.
உயிரியை கொடுத்த கடைசி சத்தியம். அது தள்ளி போட முடியாது. சுல்தான் நான் சமாளிச்சுக்கிறேன், அவருக்கு எதுவும் தெரிய வேணாம். நம்ம பிளான் படி நீங்க 20 பேர் இன்னைக்கு நைட்டு அந்த ஒரு கிளம்பிடுங்க. பிளான் சொதப்பிடக்கூடாது. அவன் சாவணும். டேய், கேட்டை தாண்டுற வரைக்கும் பயத்தில் எவன் பாடியிலேருந்து சத்தம் வரக்கூடாது. பின் ட்ராப் சைலண்டாக வரணும், புரியுதா? டேய், எவன்டாவா? டேய் எருமை நீதான்டா. ஓ சாரிப்பா. டேய் ஊர் திறக்காம வாயை திறக்கிறானுங்க. எங்கடா போறீங்க? கேட்குறேன்ல. இது தெருமோன டீ கடையெல்லாம் போயிட்டு விளாண்டுதான்பா. அதுக்கு எதுக்குடா பேகு? நம்ம கடை ஆசையாக தவிடு பிஸ்கெட் கேட்டாப்புல, அதை அள்ளி போட்டு வரதுக்கு தான். நோ சுல்தான். தைல மரம் மாட்டி அப்ப விட்டாங்க. ஏதோ திருட்டுத்தனம் பண்றீங்க. இப்போ பாரு. எப்பா, எனக்கு பொண்ணு பார்க்க போகிறோம்பா. அதுக்கு நீ உண்மையே சொல்லிக்கலாம். ரொம்ப பாரத்தவக்கல. பொண்ணு பார்க்க? ஆமாம்ப்பா. அதான் நான் நம்பணும். ஆமாம்ப்பா, ஆமாம். உண்மை சொல்றேன். அப்போ இன்னொரு போய் சொல்லணுமே. சொல்கிறேன்ப்பா. போன வாரம் மார்க்கெட்டுக்கு நூக்கல் வாங்கலான்னு போனப்போ நூக்கலை தட்டி பார்த்துட்டு இருக்கும்போது என் பின்னாடி ஒரு கை தட்டிச்சு. யாருன்னு திரும்பி பார்த்தா என்னோட அத்தைப்பா, என் சொந்த அத்தை. என் அத்தையை நான் கட்டி பிடிச்சிக்கின்னு நான் அழுவேன், என் அத்தை அழுவேன். அந்த மார்க்கெட்டே எழுவிடு மாரி ஆகி போயிடுச்சுப்பா. இங்கே என்ன சோறு போய் தெரியுதுல்ல, அண்டா சோறு கொட்டனே, அது ஏன்டா காட்டுறேன். அது ஒன்றும் இல்லைப்பா, கடாவோட ஷூ மாட்டிச்சு, எம மூஞ்சி. அதுக்கப்புறம் என் அத்தை அழுதுக்குன்னே ஒன்று சொல்லிச்சுப்பா. டேய் ஓட்டலாரி, என் பொண்ணு உனக்காக பிறந்திருக்கிறா, உனக்காக காத்துனுக்குறா, எப்படியாவது அவளை வந்து கல்யாணம் பண்ணி கூட்டின்னு போயிடுன்னு சொல்லிச்சுப்பா. என்னை பாசம் இழுத்துச்சு. அதான் சொந்த விட்டு போயிடக்கூடாதுல்ல. சுல்தானுக்கு தெரியாம எப்படியாவது போய் பொண்ணை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து சுல்தானை பார்த்துக்கலான்னு சொல்லி இந்த உப்புகள்கிட்டப்பா தான்ப்பா சொன்னான். அப்படியா? எனக்கு ஒன்று இடிக்குதே. தெரியும், உங்களுக்கு என்ன இடிக்குன்றது எனக்கு நல்லாவே தெரியும். சின்ன வயசுல வீட்டை விட்டு ஓடி வந்தவனாச்சே, இப்போ எப்படி அத்தை கண்டுபிடிச்சிருப்பாங்கன்ற டவுட்டு தானே. சின்ன வயசுலேருந்து என்கிட்ட மாறாது ஒன்னே ஒன்று, என் ஹேர் ஸ்டைல் தான்ப்பா. என் டவுட் அது இல்லை ஓட்டலாரி. வேற என்ன? உனக்கு ஓட்டலாரின்னு பேர் வச்சது நாங்க. உங்க அத்தை எப்படி உன்னை ஓட்டலாரின்னு சொல்லி அழுதுச்சு? ஐயோ, இதை மறந்துட்டேனே. சிரிக்கிறான் சுல்தான். டாய், அழுகுறேன்டா. ஏப்பா சுல்தான், இவ்வளோ பெரிய உண்மையை சொல்கிற, அது தெரியல உனக்கு? அந்த ஓட்டலாரில் இருக்கிற ஓட்டை தான் உனக்கு பெருசாக தெரியுது இல்லை? என்னைக்காவது உங்கள்கிட்ட நான் போய் சொல்லியிருக்கேனா? ஏன் எனக்கு அத்தை இருக்கக்கூடாதா, இல்லை அத்தை பொண்ணு தான் இருக்கக்கூடாதா? ஐயோ, இந்த கோந்துவான் எதுக்கு வராரு? யோ, எல்லாத்தையும் பேசி முடிச்சியா? போயா. அது நான் தான் தம்பி. பாய். நான் எல்லாத்தையும் சொல்லி புரிய வச்சிட்டேன் பாய். எனக்கு பொண்ணு பார்க்க போகிறது அத்தை பொண்ணு. சாத்துன கடையை திறந்து விட்றாதீங்க பாய், போங்க. கொஞ்ச நேரத்தில் மாட்டி விட்டுருப்பிய. நான் என்ன பண்ணிட்டோம், கது தந்தா அவர் அப்படியே பின்னாடி வந்துட்டார். அந்த எருமாடு கடை சோறு வைக்கிறேன். 6 மாதம் ஒருத்தனும் சென்னையில் இருக்கக்கூடாது. பிரச்சனையே இல்லாமல் எங்கேயாவது கண்காணாத இடத்துல போயிருக்கணும். என்னப்பா போட்டோமா? சர்ரா, ஐ பொண்ணு பார்க்க நானும் வரேன். அவங்க நேரத்துக்கு அவனே போக மாட்டான், நீங்க எதுக்கு போகணும்? ஏன் போகக்கூடாது? நம்ம வீட்டில் நடக்கிற முதல் நல்ல காரியம். நம்ம வீட்டில் மொத்தம் எத்தனை பேர்? 94 பேர் இருக்கானுங்கப்பா. நம்ம கடாவோட சேர்த்து 110 பேர். ஏன்? ரைட். நாம எல்லாரும் பொண்ணு பார்க்க போறோம். என்ன பண்ண போற பாய்? பாருங்க, நாளைக்கு அவங்க எல்லாம் பொண்ணு பார்க்குற மாதிரி நம்ம ஊருக்குள்ள வர்றாங்க. நமக்கு நல்லது நடக்கணும்னா யாரும் வெளியே சொல்லாதீங்க. இது ஜெய்சீலம் காதுக்கு போச்சுன்னா என்ன நடக்கும்னு தெரியுமில்ல? சுல்தானுக்கு அது தெரிஞ்சிடக்கூடாது. ஜெய்சீலம் சாவணும். ஆமா, இதெல்லாம் உருப்படாத வேலை. இதெல்லாம் எங்க போய் முடியுமா? என்னங்க விளங்காதவன் எப்படி பேசுறீங்க? கிடக்குறா விடு. எல்லாம் கிளம்புங்கப்பா, ஆளாள் கலைஞ்சு போங்க. இதை பாருங்க, போயிட்டு வந்து அட்டண்டன்ஸ் எடுப்பேன். எவனாவது ஒருத்த மிஸ் ஆனீங்க வெளுத்து போடுவேன். இந்தா என் ரூம் சாவி வாயில போட்டு வந்து வாங்கிக்கிறேன். என்ன நடக்குது? ஹோட்டலாரி ஏதோ கிராமம்னு சொன்னேன், ஹோட்டல் கடை கிடக்கு. இப்பெல்லாம் எவன்பா விவசாயத்தை பார்க்க வர்றான்? நீ அத்தை பொண்ணு பார்க்க வந்தியா இல்லை டூருக்கு வந்தியா? நல்ல நேரத்துல கார் வந்துருச்சுங்க. கும்பலா நிக்கிறாங்களே, இதுல யாரு மாமான்னு தெரியலையே. வணக்கம். இவன் தான் கொஞ்சம் சுமாரா இருக்கான், இவன் ஒன்னாதான் இருக்கும். மாமா, உங்க முடிதாயா உங்களுக்கு வழுக்கதான் மாமா, அழகா இருக்கு. வணக்கம் மாமா. அப்பா சுத்தம் பார்க்கல.
பாட்டி மாப்பிள்ள நான் இல்ல இது இவர் தான். ஏப்பா பொண்ணு இது இல்லப்பா, விட்டா கட்டி வச்சிருப்போம் இந்த உள்ள வா. ஒரு முக்கியமான விஷயம், நாங்க இங்க எதுக்கு வந்திருக்கோங்கிறது சுல்தானுக்கு தெரியவே கூடாது. வாங்க ஹோட்டலாரி மாப்பிள்ள வரங்க சொல்லிட்டேன் மாமா, வரேன். ஹோட்டலாரி அத்தை வெயிட்டோ. என்ன பெரிய இடம்பா, இவ்வளோ பெரிய இடத்துக்கு வாட்ச் கட்டாமல் வந்திருக்கேன். என்னப்பா பண்ண போற? கெத்தா இருக்க வேண்டாமா? இந்தா பெரிய மனுஷன் தான்ப்பா. நான் இந்த வீடு சுத்தி பார்த்தா நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. குத்துட்டு திருப்பி கேட்காதப்பா. ஏய் கிழவி, சுருள் கிராப் வச்சிருக்காருல அவர் தான் மாப்பிள்ள. ஐயோ கண்டாண்டவங்க பேட்ட காட்டுறாங்களே. கிளவி போய் சாப்போ. என்னடா உரமாமனை கண்டவங்கிறாங்க சிரிக்கிற. அது என்ன சொல்லப்பா, உன்னதான் சொல்லுது. நாம பொண்ணு அவனை பார்க்க வந்திருக்கோம். ஐயோ பசிக்கப்படுத்திட்டியடா. ஏப்பா என் அத்தை பொண்ணு என்ன எப்படி பார்க்குது பாருப்பா. ஐயோ இது என் அத்தை பொண்ணு சொன்னா நானே நம்ப மாட்டேனே. ஓகே சொல்லிடலாமா? இவனுக்கு இப்படி ஒரு அத்தை பொண்ணா? என்ன மாப்பிள்ள பொண்ணு பிடிச்சிருக்கா டக்குன்னு சொல்லுங்க. ஊருக்கு போய் லெட்டர் போறேன்னு மட்டும் சொல்லக்கூடாது. அதாவது பொண்ணு செம்மையாக இருக்குது, விடுறதுக்கு மனசு வரல. ஆந்திராலேருந்து ஆள் வந்து அடிச்சாலும் சரி சொல்லிடலாம். எனக்கு பொண்ணு பிடிக்கல. ஏன்டா ஏன் யூக்கனுக்கு அழகே இல்லையே? என்னப்பா ஏப்பா பார்த்துப்பா, கீழே அமிகள் இருக்குது பார்த்து. சத்தியமா சொல்லு, உங்க அத்தை பொண்ணு அழகா இல்ல? உனக்கு பிடிக்கல? ஏப்பா அத்தை பொண்ணாது செத்த பொண்ணாது அழகா இருக்கணும்ல, அந்த பொண்ணு எனக்கு பிடிக்கலப்பா. செல்லக்குட்டி அந்த வாட்சை கழட்டு. இது எப்படி கேட்டதுன்னு தெரியலையே. கல்ட்ரா எப்படிப்பா கேட்டது? வாட்சையும் பொண்ணையும் கட்டுறதுலாம் ஒரு அதிர்ஷ்டம் வேணும். வாட்சி போச்சே. கன்ஃபார்மாக சொல்லு, என்ன உன் அத்தை பொண்ணு பிடிக்கல? என்னப்பா சமாதானப்படுத்துறியா? அவளை எனக்கு பிடிக்கல, ரிஜெக்டட். பியூட்டிஃபுல். என் முடிவு நீயே சொல்லிடுப்பா. வேணான்ட்டு நான் பார்க்குறேன். என் பேர் விக்ரம். இவங்க எல்லாரும் சுல்தானு கூப்பிடுவாங்க. சொல்லல. பாம்பேல ரோபாட்டிக்ஸ் இன்ஜினியராக வேலை செய்கிறேன். மாதம் 3 லட்ச ரூபா சம்பளம். சீக்கிரமே சொந்த கம்பெனி ஆரம்பித்து ஜப்பான் போயிடுவேன். தம்பி இப்போ இதெல்லாம் எதுக்கு எங்க கிட்ட சொல்றீங்க? சொல்கிறேன். மாப்பிள்ளை பொண்ணு அழகா இல்லை, பிடிக்கலன்னு சொல்லிட்டான். எனக்கு பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். இதுக்கு தான் 3 வாட்டி கேட்டியா? அவன் என்ன சொல்ல போறான் தெரியலையே. எனக்கு இவரை பிடிக்கல. அப்பா தேங்க்யூ. பொண்ணு மாமா அவளை பார்த்ததுலேருந்து இரவும் போக மாட்டேங்குது, பகலும் வர மாட்டேங்குது, என் உயிரும் போய் தொலைய மாட்டேங்குது. எப்படி கவிதை நல்லா இல்லையா? அது இல்ல தம்பி, அந்த பொண்ணு தான் பிடிக்கலன்னு சொல்லிட்டேன்ல, நம்ம ஊரை பார்த்து கிளம்புவோம். அண்ணனுங்களா நல்லா கேட்டுக்குங்க, இந்த வெட்டு குத்தெல்லாம் அங்கேயே முடிஞ்சிச்சு. அந்த பொண்ணிய லவ்வுக்கு ஓகே சொல்கிற வரைக்கும் நாம் எல்லாரும் இந்த ஊரில் தான் தங்க போகிறோம். அது 6 மாதம் ஆனாலும் சரி. அதுக்குள்ளே எனக்கு தெரியாமல் ஏதாவது பண்ணீங்க, அடித்து தோலக்கல்லாம் உரிச்சிருவேன். கிழிஞ்சது மாட்டடிக்கிற மாதிரி அடிப்பேன். தம்பி வெடி கொஞ்சம் வேலை இருக்கு. வெளியே வந்து என்னத்தை கழிக்க போகிறீங்க? உள்ளே இருங்க, அதான் ஊருக்கு நல்லது. வண்டி ரெடியாடா? வண்டி ரெடி பாய். ரெடியா? வாங்கடா. பாய் சுல்தான் திரும்பி வரதுக்குள்ள மண்டத்துக்கு போயிடணும். மாட்டணும் செத்தோம். ஏய் மெதுவா மெதுவா.
அதுக்கடை விட கூட்டிட்டு வந்தேன். சார் இவன் தான் சார் ஜெய்சீல, இவன் தான் ஜெய்சீல. டேய், வண்டி விடுறேன். ஏன்டா ஓட்டலாரி, உங்க அத்தை பொண்ணு எப்பதான்டா வருவா? எப்பா அத்தை பொண்ணுன்னு சொல்லாதப்பா, பக்கு பக்குன்னு இருக்குது. என் அழகுக்கே அவளை வேணான்ட்டேன். உன் அழகுக்கு அவள் தேவையா? கொஞ்சம் யோசிச்சு பாரு. அப்ப வேணான்னு சொல்லிட்டமேன்னு இப்ப வயிறு எரியுதா? என்ன இருக்காதா பின்ன? டேய் வராடா. என்னடா வண்டி போயிட்டே இருக்கு? ஏய் அத்தை பொண்ணு, எங்க தலைவர் உனக்காக காலைல இருந்து வாரா பிரிட்ஜில் டிஃபன் கூட சாப்பிடாம நின்னுங்கிறாரு. வந்து 2 வார்த்தை பேசிட்டு போவா. ரவுடிங்கண்ணா பயந்துருவோமா? ஊர் வேணா உங்களை பார்த்து பயப்படலாம், நான் பயப்பட மாட்டேன். போடா பேச முடியாது. ஏய் உனக்கு இவ்வளோ தைரியம் இருக்குல்ல, ஊருக்குள்ள ஆளை போட்டு தள்ளுறதுக்கு எங்களை எது கூப்பிட்டா? நீயே தொடப்பு கட்டியோ முறத்தாலே அடிச்சு தொத்த வேண்டியதானே? முடியலல்ல. இப்போ போய் நீ சுல்தானுக்கிட்ட பேசலன்னு நினச்சிக்கோ, இன்னும் அவருக்கு எந்த விஷயமும் தெரியாது. நாங்கள் மாட்டி விட்டு அப்படியே மெட்ராஸுக்கு பஸ் ஏறி போயினே இருப்போம். அப்புறம் நீ இந்த ஊரையும் காப்பாற்ற முடியாது, உன்னையும் காப்பாற்றிக்க முடியாது. புரியுதா? இறங்கி போய் பேசு. என்ன சொல்கிற? இப்போ நான் இன்னைக்கு டேய் நவுறா. நோ சுல்தான், ஏன்டா? இந்த பொண்ணு முறைச்சிட்டு நிக்குது, உங்களை ஏதாவது பண்ணிடுச்சுன்னா? டேய் மாத்த வாங்கடா நவுறா. நோ சுல்தான். போய் இதை எடுத்துட்டு வா. ஜெய் சுல்தான். சாரிங்க, அவன் வேலையில் ரொம்ப சின்சியர். ஜெய் சுல்தான். கலரில் ரொம்ப நான் தான் உங்களை பிடிக்கலன்னு சொன்னல, அப்புறம் எதுக்குங்க நான் போற வர இடத்துல எல்லாம் வந்து நிக்கிறீங்க? இதோ பேசணும்னு சொன்னியாமே, பேசு. பேசு. அது வந்துங்க, பேச வர பேசுங்க. அது எப்படி சொல்றதுன்னு சொல்லுங்க. அட இருங்க, சும்மா ஆங்கிரி படாட்டம். அங்க நிக்கிறானே அவன் உண்மையாவே உங்க முறமாமனா? அவனை பாருங்களேன். இல்ல நீங்க இவ்வளோ அழகா இருக்கீங்க, அவனை எப்படி யோசிச்சு பார்த்தாலும் உங்க முறமாவனா என்னால் கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியல. அதுவும் இல்லாமல் இவனுங்கெல்லாம் ரவுடி பசங்க. ஒருவேளை உங்களை மிரட்டி அப்படி சொல்ல வச்சிருப்பாங்களோன்னு ஒரு டவுட். என்னங்க நீங்க மாமான்னு போய் யாராச்சும் ஏமாத்துவாங்களா? அவரே மாமா தான். அவர் அப்படியே எங்க குலசாமி காட்டு முனீஸ்வரர் ஜாட. ஓகே, இவன் அத்தை பொண்ணு எனக்கு தான். நீங்க பேசி முடிச்சிட்டீங்களா? இல்லைங்க, நான் போறேன். அதுக்குள்ளயா? ஏங்க ஏங்க இல்லைங்க, வீட்டுக்கு போய் உங்க அம்மாவை சுத்தி போட சொல்லுங்க. உங்க பாட்டுக்கு யாரோ கூட்டிட்டு வந்து பொண்ணை காட்டிட்டீங்க, அவன் இவ பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்கானா? பேசாம போறியா? என்னைக்கு ஏன் பேச்ச கேட்டிருக்கீங்க? பட்டாதான் தெரியும். என் வீட்டில் பொண்ணை வச்சுக்கிட்டு அடுத்து உங்க பொண்ணை காட்டுனா தப்பா இருக்குமா? அதான். எனக்கு தெரியும்பா, நீங்க மட்டும் இல்ல, நானும் இந்த ஊருக்காக என்ன வேணா செய்வேன். பார்த்து இருந்துக்குமா? சரிப்பா. எல்லாரும் அப்படி பசங்களா இருக்காங்க. தலையா அவனுக்கு வேப்பா கிளம்பிட்டானுங்க. தலை காப்ஸில் அவனுக்கு இறங்கின விஷயத்த சுல்தான் கிட்ட போட்டு கொடுத்தோம், அவனுக்கு தானா கிளம்பிடுவானுங்க. போடா, இந்த கூட்டத்தை எழுத்தோ பகச்சோ ஒன்றும் பண்ண முடியாது. இந்த கூட்டம் தாண்டா கெத்து. இந்த கூட்டம் ஏன் பின்னாடி நிற்கணும்? அவன் பேர் என்ன சொன்னான்?
முறைக்கிறாளே. வாங்கடா அடுத்த பஸ்ல போலாம். வர்றா வண்டியா? ஏய் அந்த பொண்ணு அப்படிலாம் இறங்க முடியாது. வண்டி டேக்கப் ஆயிடுச்சு. டிக்கெட் எடு. என்ன பாக்குற? சரி அத்தை பொண்ணு ஆயிட்ட. உனக்கு டிக்கெட் ஃப்ரீ. மாமன் உனக்கு கிளிக்கிழப்பு வாங்கி தரேன். எங்க சுல்தான் பக்கத்தில் பார்க்கறியா? போய் உட்கார் போ. என்னம்மா முறைக்கிறியா? நான் உன் முறை பையன் இல்லை தான். எவ்வளோ நாளும் முறைச்சிக்கோ. ஆனால் உன் ஊரு பாவம் அதையும் நினச்சிக்கோ. என்னை மறுபடி மிரட்ட வைக்காத. நான் சொல்கிறது கேளு. இந்த முருங்கக்காய் பேக்கத்துன்னு போய் அவர் பக்கத்தில் உட்காரு. போ சொல்கிறல்ல எடு. மாமனை உரசாமலே போ. என்ன பார்க்குற? திமிரு பிடிச்சது. பேகே இந்த அடி வாங்குது. கண்டிப்பாக உட்கார மாட்டான்னு தெரியுது. நம்ம எந்திரிச்சிருவோம். நீங்கள் உட்காருங்க, நான் நிற்கிறேன். உங்களுக்கு என்ன வேணும்? நீங்கள் தாங்க வேணும். ஏதோ உங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சும்மா விளையாட்டுக்கு சொல்லுங்க. உங்களை மாதிரி போனால் நான் பார்த்ததே இல்லைங்க. நெத்தியில் அழகான பொட்டு, மை வச்ச கண்ணு, உன் கூட போகுது அழகாக நீங்கள். அதுவும் இல்லாமல் எங்கள் அப்பா சொன்ன மாதிரியே இருக்கீங்க. தைரியமான பொண்ணு, யாருக்கும் பயப்படாமல் எவ்வளோ பேர் இருந்தாலும் போல்டாக பேசுகிறீங்க. இது எங்கள் அம்மாவோட மெட்டி. நான் கல்யாணம் பண்ணிக்கு போகிற பொண்ணுகிட்ட கொடுக்க சொல்லி எங்கள் அப்பா சொன்னார். நான் உங்ககிட்ட கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஒன்றும் இல்லைடா, ஒன்றும் இல்லை. உன் அத்தை பொண்ணு பக்கத்தில் உட்காந்தனா ஷோல்டர் டச் ஆச்சு. ஏதோ கரண்ட் ஷாக் அடிச்ச மாதிரி கிர்ன்னு ஆயிடுச்சு. அதுக்கு நீ உடம்பு ஃபுல்லாக தேய்க்கணும். ஏன் தொடைய மட்டும் தேய்ச்சினுக்கிற? இல்லை, ஏதோ அங்கே மட்டும் ஊசி குத்துற மாதிரி இருக்குடா. ஊசி குத்துன மாதிரி இல்லப்பா, ஊசியில தான் குத்தி இருக்கிறா. அவளை என்ன பண்றா? சும்மாடா. லவ் இல்ல, ஸ்பீட் பிரேக் வருது. அவளை எகிரி கட்டி பிடிச்சிக்கோ. போடுறா பிரேக்க. ராட்சசி. யாரா இந்த ஆபீசர்? புதுசுடா, நம்மளை பத்தி தெரியல. நம்ம கிட்டே ரூல்ஸ் பேசுறா. பேச மாட்டாடா. நாளைக்கு சைன் பண்ணலன்னா குடும்பத்தோட தூக்கிடு. சரிண்ணே. பாய் வெளியே வரக்கூடாதுன்னு சொல்லிக்கலாம். எதுக்கு தேவையில்ல வேலை பார்க்கல? நிறுத்தியா வண்டிய? என்ன நீ பாட்டு சொல்லாமல ஊருக்கு வந்துட்டேன். இது உனக்கு நியாயமா இருக்கா? இன்னும் இந்த ஊர்ல இருக்க என்னையா இருக்கு? வெளியூர்ல இருந்து ரவுடிங்களா இருக்காங்க. ஜெய்சீலனை கண்டிப்பா கொண்டுருவாங்க. எப்பயா? எப்ப? ராத்திரிலே பிள்ளைய பசிக்குது அழுகுதியா. வீட்டுல ஒரு பருக்கு அரிசி இல்ல. இதை பார்த்துட்டு எந்த அப்பனாலையா சும்மா இருக்க முடியும்? அட போய. நீதான் இந்த ஊரை காப்பாத்தணும். நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். பேசலாமே. நான் சின்ன வயசுல இருந்து இந்த கோவிலுக்கு வந்துட்டு இருக்கேன். இங்கிருந்து பார்த்தா 4 பக்கமும் பச்சை பசேல்னு சொர்க்கம் மாதிரி இருக்கும். ஆனா இங்க 4 வருஷமா விவசாயமே நடக்கல. நான் அதனால சாமி கிட்ட வேண்டி சத்தியம் பண்ணியிருக்கேன். ஊர்ல மறுபடியும் விவசாயம் நடக்கணும். இந்த இடமெல்லாம் பச்சை பசேல்னு தெரியணும். இங்க விளைஞ்ச நெல்லை தான் என் கல்யாணத்துல சாப்பாடா போடணும்.
ஓகேங்க. அதை விளைய வச்ச ஒருத்தனை தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சத்தியம் பண்ணியிருக்கேன். நீங்கள் தேவையில்லாமல் என் பின்னாடி சுற்றி டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. நான் என் சத்தியத்தை தாண்டி வர மாட்டேன். நீங்கள் வந்த வேலையை பார்த்துட்டு கிளம்புங்க. ருக்மணி, என்னங்க இது? சின்ன புள்ள மாதிரி சத்தியம் பண்ணிட்டேன் தாண்டி வர முடியாதுலாம் சொல்கிறீங்க. ஏதோ எனக்கேற்ற மாதிரி ஒரு ஸ்டீவ் ஜாப்ஸ் ஆகணும், ஒரு சுந்தர் பிச்சை ஆகணும், இல்லை ஒரு பில்கேட்ஸ் ஆகணும்னு சொல்லுங்கள். உங்களுக்காக ட்ரை பண்ணுறேன். நான் அப்படிங்க விவசாயம்லாம் பண்ண முடியும்? உங்களுக்கெல்லாம் விவசாயம் ஒதுக்கப்பட்ட வேலையாவே தெரியுதுல்ல? நீ சொன்னியே பில்கேட்ஸ், ஸ்டீவ் ஜாப்ஸ்னு. அவங்களுக்கும் உனக்கும் சேர்த்து தான் எங்கேயோ ஒரு விவசாயி அவன் பிள்ளைய கூட பட்டினி போட்டு விவசாயம் பார்த்துட்டு இருக்கான். மண்ணில் கால் படாம மேல வெயில் படாம என்ன விலை வேணாலும் கொடுத்து சாப்பாட்டையும் தண்ணியையும் வாங்கிடலாம்னு நினைக்கிற உங்களுக்கெல்லாம் விவசாயி ஒன்றும் இல்லாதவனாதான் தெரிவா. உங்க பிரச்சனை ஜெயசீலன் இல்ல, உங்களோட பிரச்சனையே வேற. என்ன சார் சொல்றீங்க? உங்களுக்கே தெரியாம உங்க கிராமத்தை வச்சு ஒரு பெரிய வியாபாரமே நடந்துகிட்டு இருக்கு. அவங்களுக்கு தேவை உங்க நிலம் இல்ல, அதுல இருக்க வளம், இரும்பு. இந்த மலையிலையும் உங்க நிலத்திலையும் அவ்வளவு இரும்பு தாது கொட்டி கிடக்கு. உங்க நிலத்தை கேட்டா நீங்க தர மாட்டீங்க, எடுத்தா போராட்டம் பண்ணுவீங்க. இது அவங்களுக்கும் தெரியும். அதனாலதான் ரவுடிஸ்ங்கிற பேர்ல உங்களெல்லாம் இவ்வளவு நாளா விவசாயம் பண்ண விடாம தடுத்து உங்க நிலம் விவசாயத்துக்கு தகுதி இல்லாத தரிசு நிலம்னு டாக்குமெண்ட் ரெடி பண்ணிட்டாங்க. எப்படி இன்னொரு 6 மாசத்துல உங்க நிலத்தை பிடிக்கிடுவாங்க. நான் அப்பயே சொன்னேன், பகுமானமா பணத்தை வாங்கிட்டு போயிருக்கலாம். இப்ப வெறுங்கையை தான் நக்கிட்டு போனோம். கம்னாடி வாய்க்கல் விடா. சோறு போட்ட நிலத்தை விற்கிறது அப்பே ஆத்தால விற்கிற மாதிரி மூஞ்சியும் முகர கட்டையும் பாரு. யோ மீச, நான் உள்ளத பேசிட்டு இருக்கேன். உங்களுக்கு எல்லாம் வேற என்ன வழி இருக்கு? இருக்கு, ஒரே ஒரு வழிதான் இருக்கு. அவங்க எப்படி உங்க நிலமெல்லாம் விவசாய நிலம் இல்ல தரிசு நிலம் தான் நிரூபிக்க பாக்குறாங்களோ, அதே மாதிரி நீங்களும் உங்க நிலமெல்லாம் விவசாய நிலம் தான், அதுல எல்லாமே விளையும் அப்படின்னு நிரூபிச்சு காட்டணும். அதுக்கு நீங்க எல்லாம் உடனே இறங்கி உங்க நிலத்துல விவசாயம் பண்ணியே ஆகணும். அதுவும் இன்னொரு 6 மாசத்துக்குள்ள. நீங்க போராட்டம் பண்ணாலும் உங்க நிலம் உங்களுக்கு கிடைக்காது, கோர்ட்டுக்கு போனாலும் உங்க கேஸ் நிக்காது. நானும் ஒரு விவசாய குடும்பத்துல பிறந்தவன் தான், அதான் மனசு கேட்கல. என் உசுரே போனாலும் பரவாயில்லன்னு உங்கள்கிட்ட வந்து சொல்றேன். உங்க நிலத்தை நீங்க காப்பாத்திக்கங்க. வாயா. எங்களை வாழ விட மாட்டேங்கிறீங்களேடா. என் பிள்ளை போச்சு, என் புருஷன் போனோம், இப்ப இந்த மண்ணும் போயிரு போல இருக்கு. இப்ப உனக்கு சந்தோஷம் தானே? ஏயா வலிய மறிச்சு நிக்கிற? ஐயா கருப்பா, ஏயா காத்துக்கிட்டு இருக்க? புள்ளைய பறி கொடுத்துட்டு ஆத்மா கலந்து உன் காதல விழுகலையா? வாயா, வந்து இந்த மண்ணையும் மக்களையும் காப்பாத்தையா. அவனை வெட்டி சாயையா. ஏதாவது செய்யா, ஏதாவது செய்யா, ஏதாவது செய்யா. தலைவரே, சொல்லுங்க தலைவரே. டேய், நீ சுல்தான் கூட தானே இருக்க? என் கூட தான் இருக்கிறாரு. இன்னைக்கு சாயங்காலம் வரைக்கும் சுல்தான் இந்த மார்க்கெட் பக்கமே கூட்டிட்டு வந்துடாது. ஏன் தலைவரே? பஸ்ல மார்க்கெட் பக்கம் தான் வந்துட்டு இருக்கோம். என்ன சொன்னாங்க? மார்க்கெட் பக்கமா? ஆமா தலைவரே. ரெடி தலைவரே. என்ன ரெடிண்ணே? டேய், அவனுக்கு வந்து சேர எவ்வளவு நேரம் ஆகும்? இன்னும் 5 நிமிஷத்துல மார்க்கெட் வந்துடும் தலைவரே. இறக்குனவ யாருன்னு புடிங்கடா.
புதுசா கண்ணில் எவன் பட்டாலும் அடிச்சு தூக்கிட்டு வாங்கடா. ரெடி பாய் அங்க ரெடி. யாரும் அவசரப்படாதீங்க, நான் சொல்ற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. எவன்டா ஊருக்குள்ள ஆள் இருக்குன்னு பக்கமா இருக்குள்ள நிக்கிறான். எப்ப நான் சொல்றேன், சொதப்பிடக்கூடாது. கேக்குதா? எவன்டா? ரெண்டு நிமிஷம் தான் உங்களுக்கு டைம். அவன் மிஸ் ஆயிடவே கூடாது. இப்போ நான் சொல்றேன், இருங்க. பஸ் போட்டும், பஸ் போட்டும். வெயிட் பண்ணுங்க. பஸ்ஸில் சுல்தான் இருக்காரா? அவசரப்படாதீங்க. நான் சொல்றதுக்கு வேணாம் சுல்தான். வா வேணாப்பா. சுல்தான் மார்க்கெட்ல இறங்கிட்டாரு. ஒன்னு செஞ்சுக்கிறான் சுல்தான். சுல்தான்டா போங்கடா, உள்ள போங்கடா.